வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு வாங்க மெட்டீரியல் லைட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் பேஸ் மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். மெட்டீரியலில் போயிட்டு நியூ மெட்டீரியல் கொடுத்து இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் கலர் நான் பிக் பண்ணுறேன். ஸோ லைட் கலரை பிக் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் டார்க் கலர் நான் பிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரஃப்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். பிளெண்டரில் மெட்டீரியல் ரஃப்னஸ் கம்மி பண்ணுறப்போ ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இதே மெட்டீரியல் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன். எப்படின்னா அந்த மீதி இருக்கிற ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, மாடல் அப்படியே செலக்ட் பண்ணுங்க, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அந்த பில்லர் சென்டர் பார்ட் இதை செலக்ட் பண்ணி கடைசியில் என்னோட பேஸ் மாடல் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா லிங்க் மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தா எனக்கு லிங்க் ஆகிடும். ஸோ ஒரே மெட்டீரியல் இடத்துக்கு அப்ளை ஆகிடும். இப்போ நான் சென்டர் போர்ஷனில் இருக்கிற டார்க் வுட் அந்த மாடல் பாருங்க, அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், அந்த மாடல் செலக்ட் லிங்க் மெட்டீரியல் கொடுத்துட்டு இப்போ அந்த மெட்டீரியல் டூப்ளிகேட் போட போகிறேன். எப்படி டூப்ளிகேட் போடலாம்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க பிளெண்டரில். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மெட்டீரியல் டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இதை மட்டும் நான் டார்க் வுட்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்க இதை கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதை அட்ஜஸ்ட் பண்ண மற்ற மெட்டீரியல் டிஸ்டர்ப் ஆகல பாருங்க. ஏன் அப்படின்னா டூப்ளிகேட் போட்டதுனால அது டிஸ்டர்ப் ஆகல. ஸோ இப்போ இந்த கலர் ரொம்ப டார்க்காக இருக்கு, அதனால செலக்ட் பண்ணி கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் மேலே லைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த ஸ்ட்ரிங்ஸோட மெட்டீரியல் கொடுப்போம். அந்த ஸ்ட்ரிங்ஸை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட் டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் இப்போ எடிட் மோட்ல போயிட்டு இப்போ மேலே டாப் ஸ்பீடோட ஒவ்வொரு வெர்டிசஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்படி போயிட்டு ஃபுல்லாக ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அந்த மாடலில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வெர்டிசஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எல் ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் எல்ங்கிறது ஐலாண்ட் செலக்ஷன் சொல்லுவாங்க. இந்த டார்க் வுட் மெட்டீரியல் திருப்பி அப்ளை பண்ணுறேன் அதுக்கு. ஏன்னா அதே மாதிரி கலரில் தான் இருக்குது. அதனால கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்டு இன்வெர்ஸ் செலக்ஷன் பண்ணுறேன். ரிமைனிங் ஸ்ட்ரிங் செலக்ட் ஆகிடும். அதுக்கு நியூ மெட்டீரியல் அசைன் பண்ணிட்டு லைட்டாக மெட்டாலிக் கலர் கொடுக்க போகிறேன். கிரே கலரில் கொடுத்துட்டு மெட்டல் ரஃப்னஸ் கொஞ்சம் ஃபுல் கம்மி பண்ணிட்டு மெட்டல் மட்டும் ஃபுல் 1 வைக்கிறேன். ஏன்னா அது மெட்டாலிக்காக எனக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ மெட்டீரியல் வியூ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ எனக்கு பாருங்கள், பேசிக்காக ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி லைட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஸோ இந்த 2 வியூவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு சிங்கிள் வியூ வந்தாலே எனக்கு நான் ஃபுல் அவுட்புட் பார்க்க முடியும். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கேமரா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேமராவை நான் பொசிஷன் பண்ணுறேன். பொசிஷன் பண்ணிட்டு கரெக்டாக பின்னாடி கொண்டு வரேன். இப்போ கேமரா வியூக்கு போகணுன்னா கண்ட்ரோல் ஆல்ட் 0 கொடுத்தீங்கன்னா கேமரா வியூக்கு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் திருப்பி கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி கண்ட்ரோல் ஆல்ட் 0 கொடுத்தனா நான் கேமரா வியூ போயிடும். என்னோட ரெசல்யூஷனை 1000 செட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, அதுக்கப்புறம் என் ப்ரெஸ் பண்ணுறேன். கேமரா டு வியூ அந்த ஆப்ஷன் கூட கிளிக் பண்ணிவிட்டு கேமரா டு வியூ ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, நான் கேமரா வியூவில் இருந்துக்கிட்டே எனக்கு அந்த கேமராவை நான் பொசிஷன் பண்ணலாம். பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் என்னென்ன பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு ஆங்கிள் செட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டர் செட்டிங்ஸில் போயிட்டு மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் 10 வைக்கிறேன். ஏன்னா 500 டிஃபால்ட்டாக இருக்குது. அது ரொம்ப நேரம் எடுக்கும் ரெண்டர் ஆகிறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு நான் ப்ரிவியூ ரெண்டர் பார்க்கறதுக்காக ஒரு 10 செட் பண்ணிக்கிறேன். இப்போ என் ப்ரெஸ் பண்ணி அந்த கேமரா வியூலேருந்து வெளில வரேன். அது ஆனில் இருந்துச்சுன்னா அந்த கேமரா வியூ அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் வெளில வரேன். ரெண்டர் வியூ செட் பண்ணிக்கிறேன். என்னோட கேமரா வியூவில் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டு ஏரியா லைட் செட் பண்ணுறேன். இந்த ஏரியா லைட் என்னோட கீ லைட். நான் 3 டைப்ஸ் ஆஃப் லைட் செட் பண்ண போகிறேன். ஒரு கீ லைட், ஒரு ஃபில் லைட் அண்ட் ட்ரிம் லைட். கீ லைட்டுங்கிறது மெயினாக நம்மளோட மாடலை இலுமினேட் பண்ணுறது. அப்படின்னா லைட் கொடுக்குற ஒரே கலர் கீ லைட். ஒரே லைட் கீ லைட். இன்னொன்று ஃபில் லைட். ஃபில் லைட் என்ன பண்ணும், டார்க் ஏரியாஸை ஃபில் பண்ணி உங்களுக்கு டார்க் ஆகாமல் கொஞ்சம் பிரைட் பண்ணும். ஸோ இப்போ இந்த கீ லைட்டோட பவர் நான் 500ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் டி போட்டு ஒரு ஃபில் லைட் கிரியேட் பண்ணுறேன். ஷிஃப்ட் டி டூப்ளிகேஷன். ஷிஃப்ட் டி போட்டு ரொட்டேட் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஃபில் லைட். இதோட இன்டென்சிட்டி அந்த பவரை நான் 215 வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பிரைட்னஸ்ங்க உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்காக என்ன பண்ணுறேன், 200 வைக்கிறேன். ஸோ என்னோட கீ லைட் அண்ட் ஃபில் லைட் வச்சாச்சு. இப்போ கீ லைட் நான் செலக்ட் பண்ணுறேன். அதோட ஷேடோஸ் பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு லைட்டர் செட்டிங்ஸில் சைஸில் இருக்கிற வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பிளெண்டரில் எப்பயுமே லைட்டோட சைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஷேடோ ஷார்ப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ என்னோட கீ லைட் அண்ட் ஃபில் லைட் வச்சாச்சு. இப்போ மேலே டாப்பில் பாருங்கள், எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் ஏரியாஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னோட லைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா லைட் மாடலில் படுறப்போ அந்த ஒயிட் கலர் ரிஃப்ளெக்ஷன் பிரைட்டாக தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டை நான் பொசிஷன் பண்ணுறேன். ஓரளவுக்கு மாடல் மேலே படுற மாதிரியும் ஃபுல்லாக படாத மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், செட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரெண்டர் அவுட்புட்டோட டாப் வியூ பாருங்கள். இதில் எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப டார்க்காக இருக்குது. அதுக்காக பின்னாடி ஒரு லைட் செட் பண்ணுறேன். அது என்னோட ரிம் லைட். அது நான் பாயிண்ட் லைட் செட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட் பாயிண்ட் லைட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாயிண்ட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் லைட் வேல்யூ ஒரு 500 நான் செட் பண்ணிவிட்டு
அதோட ரேடியேஷன் நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஏன்னா அந்த லைட் வந்து சாஃப்டா வந்து என்னோட மாடல் மேல பண்ணணும். இப்போ ரொம்ப ஹார்ஷா இருக்கு பாருங்க, எவ்வளவு பிரைட்டா இருக்குல்ல. ஸோ அந்த ரேடியேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு சாஃப்டா விழும். இப்போ பாருங்க சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ பவரோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் கலர் மட்டும் ஒரு எல்லோ கலர் இப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாடல் அந்த கலர்ல இருக்கிறதுனால அந்த லைட் அதே மாதிரி படும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ பவர் மட்டும் 350 செட் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க எனக்கு ஒரு சாஃப்டா ஒரு லைட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ மேல அந்த சைட்ல இருக்க ஷேப் மாடலோட டாப்ல பாருங்க ரொம்ப டார்க்கா இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஃபில் லைட் இருக்கு பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் மேல பிளேஸ் பண்றேன். அப்போ என்ன ஆகும், அந்த டாப்ல ஏரியாஸ்லாம் கொஞ்சம் லைட் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி பொசிஷன் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பொசிஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணி நான் செட் பண்ணுறேன். திருப்பி கேமரா வியூ போயிட்டு கேமரா லைட்டாக நான் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ரெண்டரில் வந்து டாப்பும் தெரியணுங்கிறதுக்காக. இப்போ என் ப்ரெஸ் பண்ணி கேமரா வியூலேருந்து வெளியே வந்துட்டு லைட்டை வேணா எனக்கு ரொட்டேட் பண்ணலாம். ஏன்னா நான் ரெண்டர் பண்ணுறேன் இமேஜ். இப்போ நான் இமேஜ் ரெண்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு ரெண்டரிங்கில் வந்து அந்த இமேஜ் வந்து ரொம்ப டார்க்காக வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. நம்ம லைட் வச்ச ரிஃப்ளெக்ஷன்ஸ் எனக்கு ரியல் வேர்ல்டு ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு என்விரான்மெண்ட் லைட் செட் பண்ணுறேன். எப்படி என்விரான்மெண்ட் லைட் செட் பண்ணுன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் டேப் போயிட்டு வேர்ல்ட் டேப் வாங்க, அதில் கலர் கிளிக் பண்ணிட்டு என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர் கொடுங்க. ஸோ இப்போ அங்கே ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணினா நான் HDRI மேப் ஒன்று அப்ளை பண்ண போகிறேன். HDRI மேப்புங்கிறது என்னன்னா ஹை டெஃபினேஷன் ரேஞ்ச் இமேஜ் மேப்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன இமேஜை வந்து என்விரான்மெண்ட்ல செட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி லைட்டிங் வரும். எனக்கு ஒரு இன்டீரியர் இமேஜ் செட் பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற அதே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷனில் வரும். எனக்கு அதே டைப் ஆஃப் லைட்டிங் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் ரெண்டர் செட்டிங்ஸில் போயிட்டு வியூ ரெண்டரில் போயிட்டு என்னோட வியூ வந்து மேலே ஸ்லாட் 2ல நான் ரெண்டர் பண்ணது இருக்கு. இப்போ நான் ஸ்லாட் 1 செட் பண்ணி இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். எதுக்கு இந்த ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்படி நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு. ஸ்லாட் 1ல இப்போ ரெண்டர் ஆயிட்டு இருக்கு, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பிரைட்டா ரிஃப்ளெக்ஷன்ஸ் பாருங்க, எனக்கு ரியல் வேர்ல்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கும். ஸ்லாட் 2ல பாருங்க எனக்கு பழசு எப்படி இருந்துச்சு, இப்போ நான் ஸ்லாட் 1 வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். ஏன்னா ரியல் வேர்ல்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எனக்கு வந்திருக்கும். நான் என்ன மேப் கொடுத்தனோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அதில். ஸோ இப்போ ரஃப்னஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எப்படிலாம் உங்களுக்கு செட்டிங்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நல்லா இருக்கா நல்லா இருக்கா, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து லைட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பேசிக்காக ஒரு லைட்டிங் பண்ணிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவுட்புட் கொண்டு வரலாம். ஸோ ஃபைனலாக உங்கள் ரிசல்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல டுட்டோரியலோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் வர ஒரு செஷனில் நான் வந்து என்விரான்மெண்ட் லைட் பற்றியும் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது, என்ன மாதிரி இமேஜஸ் வந்து செட் பண்ணலாம், HDRI மேப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுக்கிறேன். அந்த செஷனில் உங்களுக்கு என்விரான்மெண்ட் லைட்டிங் பற்றி நல்லா புரியும். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.